ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் மம்மாவுடைய விசேஷமான தினமாக நாம் தொடர்ச்சியாக அவ்யக்த வதன செய்தி பார்த்து கொண்டு வருகின்றோம். 6 நாட்களாக இன்றைக்கு 7வது நாள். என்ன சொல்ல போகிறார் பார்க்கலாம். இது தாதி குல்சார் அவர்கள் சூட்சும வதனத்திற்கு சென்று அங்கு பாபாவும் சரி மம்மாவும் சரி என்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த செய்தியை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். இது நடந்த வருடம் 1/7/1965 ஆண்டு விஷயம். தாதி குல்சார் அவர்கள் பாண்டபவனிலிருந்து சூட்சம வதனத்துக்கு சென்று அங்கே மம்மாவை சரி பாபாவை சந்திக்கின்றார். இன்று வதனத்தில் மம்மாவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் செய்திகளை கொடுக்கல் வாங்கல் செய்த பிறகு மம்மா சொன்னார் இப்படி என்று: பாபா என்னை எங்கு விநாசத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்ததோ அங்கு அழைத்து சென்றார். அங்கு ஆயுதங்கள் தயாராக இருந்தன. அது மட்டுமா, அதன் கூடவே தளபதிகள் அந்த திட்டத்தை உருவாக்கிவிட்டு தயாராக நின்று கொண்டிருந்தார்கள். உத்தரவு கிடைத்ததும் யுத்தத்தை ஆரம்பிக்கும் செய்வதற்கு 1 வினாடி நேரமே இருந்தது. ஆகையால பாபா சொன்னார் அந்த இடத்தில், இந்த விமானம் எதற்காக காட்டப்படுகிறது என பார். ஒரு புறம் விநாசத்திற்கான ஏற்பாடுகள், மற்றொரு புறம் ஸ்தாபனைக்கான நிமித்தமாக இருக்கக்கூடிய சக்தி சேனை என்பது தெரிகிறது. ஸ்தாபனைக்கான ஏற்பாடுகள் எந்த அளவு உள்ளது அப்படின்ற கேள்வி. ஆக ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய ஏற்பாடுகளில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருந்தது. அதனால இதன் மீது மம்மா இப்படி சொன்னார் வதனத்தில்: இப்பொழுது குழந்தைகளுடைய முயற்சியானது யாரும் புரிய வைப்பதால் தீவிரமாகாது. அதற்கு மாறாக ஒரு புறம் கொஞ்சம் விநாசத்தினுடைய ஒத்திகை, ரிகர்சல் சொல்லுவாங்க. மற்றொரு புறம் இப்பொழுது மீண்டும் பிரபாவத்திற்கான நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதனால அதில் குழந்தைகளுடைய புத்தி வேகமாக ஈடுபடக்கூடிய அந்த பழைய விஷயம் சரி, அந்த பழைய சம்ஸ்காரம் விலகி போய்விடும். இப்பொழுது குழந்தைகள் நாங்கள் சுறுசுறுப்பாக, அதாவது ஆங்கிலத்துல பிஸி இருக்கிறோம் என்று கூறலாம். ஆனால் அனைவருடைய புத்தி சுறுசுறுப்பாக இல்லை. வாய் சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஆனால் புத்தி சுறுசுறுப்பாக ஆக வேண்டும். இப்படியாக தாதி குல்சார் தாதி வதனத்தில் நடந்த செய்தியை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு பாபா ஒரு ஆழமான ரகசியத்தை சொன்னார். என்ன ரகசியம்? பாருங்கள், விநாசத்தினுடைய காரியம் இப்பொழுது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வினாடியில் புத்தியை தொட்டு காரியத்தை செய்து விடுகின்றார்கள். அந்த முறையில் இப்பொழுது ஸ்தாபனைக்கான காரியம் கூட சீக்கிரமாக ஏற்பட வேண்டும். ஆகையால அதனால்தான் மம்மாவை கூட சூட்சும வதனவாசியை ஆக்கியிருக்கிறேன் என்று பாபா சொல்கின்றார். அதன் மூலம் அவர் கூட புத்திக்கு தூண்டுதல் கொடுத்து ஸ்தாபனை காரியத்தை வெகு சீக்கிரமாக செய்துவிட முடியும். அது மட்டுமா, நல்ல பிரபாவம் ஏற்படும். இந்த விதமாக குறுகிய நேரத்தில் குழந்தைகள் நீங்கள் பரிசா அந்த சரீரத்தின் மூலமாக இறுதி தூண்டுதல்களினால் ஏற்பட்ட மம்மாவுடைய சேவையினுடைய பிரபாவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்று பாபா
சூட்சும வதனத்தில் நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பாருங்கள், ஆரம்பத்தில் எப்படி அந்த தூண்டுதல்களால், அதாவது புத்தியில் தொடுதல் ஏற்பட்டு நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள் என்றால் எவ்வளவு விரைவாக சாப்பிட நடந்தது. அது மட்டுமா, முயற்சியும் கூட எவ்வளவு குறைவாக இருந்தது. அதனால நெருக்கமான ரத்தினங்கள் கூட எவ்வளவு பேர் வெளிப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், எவ்வளவு முயற்சி, எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்று 1/7/1965 ஆண்டுடைய விஷயத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். சூட்சும வதனத்துல. ஆனால் இறுதியில் மீண்டும் இப்பொழுது அந்த புத்தியில தொடுதல் செய்யக்கூடிய அந்த சேவை நடக்க வேண்டும். அதனால இப்பொழுது நேரம் மிகவும் நெருக்கத்தில் உள்ளது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பல கருத்துக்கள், எடுத்துக்காட்டாக பிரம்மாவிற்கு 100 வருடம் ஆயுள். இன்னும் இவ்வளவு சமயம் இருக்கிறது. கடைசியில் எப்படி முயற்சி செய்து விடலாம். அதனால எந்த ஒரு ஆதாரத்தினுடைய படிப்பும் இருக்காமல் முயற்சி செய்து கொண்டே செல்லுங்கள். அது மட்டுமா, பாபா இதையும் கூட சொன்னார் வதனத்துல. அதாவது ஏதாவது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய மனிதர் மற்றொரு தேசத்திற்கு செல்கிறார் என்றால், அவருக்கு எவ்வளவு விருந்து உபசரிப்பு செய்கிறார்கள். அது மட்டுமா, அனைத்து மிக முக்கியமான பொருட்களை பரிமாறுகிறார்கள். உல்லாச யாத்திரைக்கு அழைத்து செல்வார்கள். அதுபோல மம்மா கூட சூட்சும வதனவாசி ஆகியிருக்கின்றார். ஆகையால மம்மாவை விஷ்ணுபுரி, சங்கரபுரி, நிர்வாண தாமம் ஆகியவற்றுக்கு நிறைய உல்லாச யாத்திரைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்படின்று பாபா நல்லது அப்படின்னு சொல்கின்றார். அதனால இன்று குருவாரமாக சத்குருவார் நாளில் விழா நிற்கிறது. மம்மாவிற்கு கூட அழைப்பு தரப்பட்டிருக்கின்றது. கீழே வருவதற்காக இதுவும் கூட குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இனி மம்மா சூட்சும வதனத்தில் பாபாவுடன் சேர்ந்திருக்க கூடியவர். பாபாவை அழைத்து கேட்கப்பட்டது அந்த சமயத்துல. அதாவது மம்மா எங்களுடன் இறுதி வரை இருக்கக்கூடியவர். பிறகு ஏன் நீங்கள் இவரை உங்களுக்கு துணையாக ஆக்கி கொண்டீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார்கள் குழந்தைகள். அப்போ பாபா சொன்னார், நாடகத்தில் என்ன பதிவு இருக்கின்றதோ அது நடந்தே தீரும். அதனால நான் இவர் மூலம் நிறைய காரியம் செய்ய வேண்டியிருக்கின்றது. இவருக்கு என்ன கணக்கு வழக்கு இருந்ததோ அனுபவத்திற்கு எல்லாம் அது முடிந்து விட்டது. இவர் என்னுடைய வலதுகரம் குழந்தைகளுக்கு மம்மா முழு செய்தியை சொல்லுவார். அதாவது இறுதியில் என்ன நடந்தது, எப்படி சென்றார் அனைத்தும் கூறுவார். அதனால ஆத்மாவிற்கு அனைத்தும் தெரியும் அல்லவா. மம்மாவிற்கு மிகவும் நல்ல ஏற்ற உயர்வு கிடைத்திருக்கின்றது. அதனால நீங்கள் மேலும் மகிழ்ச்சி தான் அடைய வேண்டும் அப்படின்று அந்த வியாழக்கிழமை அன்று செய்தியை சொல்கின்றார். நல்லது. அப்போ குல்ஜார் தாதி, அதாவது சந்தேசி செய்தி கொண்டு வருபவர் பறந்து வதனத்தை வந்தடைந்தார். அப்போ அன்பான இனிய மம்மா குல்ஜானுடைய ரதத்தில், அதாவது சரீரத்தில் சவாரி செய்து மதுபன் வந்தடைந்தார். அப்போ முதலில் சாகார பாபாவுடன் கண்களுடைய அந்த ஆன்மீக சந்திப்பை செய்துவிட்டு கையோடு தன்னுடைய கையை கொடுத்தார். எவ்வளவு அழகா இருக்குது பாரு, இந்த வர்ணிக்கிறாங்க பாருங்கள். அப்போ பாபா சொன்னார், மம்மா வந்திருக்கின்றார், வீற்றிருக்கின்றார். அதனால இப்பொழுது குழந்தைகளோடு சந்திப்பார். அது மட்டுமா, தன்னுடைய செய்தியை கூட சொல்லுவார். எப்படி? உயிரான மம்மா மகா வாக்கியத்தை உச்சரித்தார். அனைத்து குழந்தைகளுடைய அன்பும் சரி, நினைவிற்கு பதிலளிக்கவே இங்கு வந்திருக்கின்றார் அப்படின்று. இதுவரை சூட்சும வதனத்தில் தான் வசித்து வருகிறார். அதனால சிவபாபா அந்த கர்ம சுமையிலிருந்து யோக பலத்தினால் சிலதையும் சரி, கர்ம யோகத்தினால சிலதையும் சரி சீக்கிரமாக முடிக்க வைத்து விட்டார். ஆகையால இப்பொழுது கர்ம பந்தன் ஆத்மாவாகி எப்படி குழந்தைகளுடைய சேவையில் இருந்தேன், அதே போல இறுதி வரை துணையாக இருப்பேன் அப்படின்று.
அதனால இதில் சாகாரம், ஆகாரத்தில் தான் வேறுபாடு ஏற்பட்டிருக்கின்றது. மற்றபடி இந்த துணை வந்து முடிவற்றது அப்படின்னு சொல்லிவிட்டார். முடிவே கிடையாது 2 பேருக்கும். அது மட்டும் அழியாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்கின்றார். அதனால தினமும் சரி குழந்தைகளுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இனியும் கூட நான் சந்தித்துக் கொண்டே இருப்பேன். கடைசியில அதாவது இறுதி நேரத்தில சிறிது நேரத்திற்கு முன்பு கஷ்டம் வந்து மிக குறைவாக உணர ஆரம்பித்தேன். அது மட்டுமா, அந்த அசிரிரி, அந்த கர்மாதித் நிலை இந்த சரீரத்தில் இருந்தாலும் கூட சில வினாடிகள் அனுபவம் எனக்கு ஆனது அப்படின்று அந்த விசேஷத்தை சொல்லுகின்றார். கடைசி நாளில் ஏற்பட்ட விஷயம். அது மட்டுமா, அதுதான் இறுதி நேரத்தினுடைய கணக்கின்படி கர்மாதித் நிலையினுடைய பிராப்தம் ஆயிற்று. அதனால இறுதி நேரத்தினுடைய அனுபவம் இதுதான் எனக்கு அம்மா சொல்கின்றார். அதனால இப்பொழுது நிர்மோகி, அந்த பற்றற்ற நிலை, அந்த கர்மாதீத் நிலை, அந்த கர்ம பந்தனத்திலிருந்து விடுதலையாகி, முழு உலகினுடைய சேவையில் சிவபாபாவுடன் ஈடுபட்டிருக்கிறேன் என்று அம்மா சொல்கின்றார். கவலைக்கான விஷயம் ஏதுமில்லை. நான் மிகவும் திருப்தியுடன், நான் மகிழ்ச்சியில் இருக்கிறேன். அது மட்டுமா, நான் உங்களுடன் சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்று வதனத்தில் அழகான செய்தி சொல்கின்றார். ஆகையால் நீங்கள் அனைவரும் கூட சீக்கிரமாக பற்றற்றவராக, உள்நோக்கு முகமுடையவராக, ஸ்திரமான நிலையை அடையுங்கள் அப்படின்னு சொல்கின்றார் அழகாக. அது மட்டுமா, தன்னுடைய ராஜசாபனை காரியத்தில் உதவியாளர்களாகி நடக்கவும் அப்படின்று அதே விசேஷம் சொல்கின்றார். அப்ப சாகர பாபா சொல்கின்றார் வதனத்துல, "மம்மா, எப்படி நீங்கள் அனைத்து குழந்தைகளுக்கு முன்பு கொடுத்து வந்தீர்களோ, அதே போன்று உங்களுடைய கைகளினால் இப்பொழுது அனைவருக்கும் பிரசாதம் கொடுங்கள்." பிறகு நியமப்படி அனைவருக்கும் தீர்த்தம் கொடுக்கப்பட்டு, பாப் தாதா அவ்யக்த மம்மாவிடம் அனுப்பி கொண்டே இருந்தார். அது மட்டுமா, மம்மா ஒவ்வொருவருக்கும் இனிய திருஷ்டி கொடுத்து, அந்த போகை தன்னுடைய கைகளால் கொடுத்தார். இடையில் சிலரிடம் சைகையால் சுகத்தினுடைய சமாச்சாரத்தை கூட விசாரித்தார். சிலருடன் புன்னகையுடன் சந்தித்தார். சிலர் பிறருடைய நினைவுகளை கொடுத்தார். அவர்களுக்காகவும் பழம் கொடுத்தார். அன்பான மம்மா அந்த ரூபத்தை மாற்றி வந்திருக்கிறார். அது போன்ற தோன்றியது. இப்படியாக கொடுத்து கொடுத்து சுமார் 2 மணி நேரம் கடந்து போனது. அனைவருக்கும் கிடைத்த பிறகு பாப் தாதா இனிய மம்மாவிற்கு எதிரில் சிம்மாசனம் அதாவது கதி வைக்கப்பட்டு அமர்ந்தார். அது மட்டுமா, கண்களுடைய சந்திப்புடன் அவ்யக்த சந்திப்புக்கு பிறகு அன்பான அவ்யக்த மம்மாவிற்கு வீட்டினுடைய பழம், போக் எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்டது. மாம்பழ ரசம் கூட எடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் கூட பருகு செய்தார். எப்படி சில நேரங்களில் சாகாரத்தில் நடக்குமோ அவ்வாறு அந்த இடத்தில் நடந்தது. பிறகு மம்மா அனைத்து குழந்தைகளுடன் கண்களுடைய சந்திப்பு செய்துவிட்டு பாப் தாதாவுடன் மதுரமான சந்திப்பு செய்து கொண்டே விடைபெற்றுக் கொண்டார் பாண்டவன்ல. அதற்கு பிறகு சபை முடிவடைந்தது. அந்த நாள் பிரம்மா போஜனம் சரி அழகாக அங்க நடைபெற்றது அப்படின்று 1/7/1965 ஆண்டுடைய அந்த போக் செய்தி 7வது நாள் அழகாக நடைபெற்றது. மம்மா என்னென்ன சேவை செய்கிறார் அப்படின்னு சூட்சும வதனத்துல அந்த விசேஷத்தை வந்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பார்க்கலாம். அடுத்த இன்னொரு அவ்யக்த வதன செய்தி பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஜூன் மாதம் மம்மாவுடைய விசேஷமான தினமாக நாம் தொடர்ச்சியாக அவ்யக்த வதன செய்தி பார்த்து கொண்டு வருகின்றோம். 6 நாட்களாக இன்றைக்கு 7வது நாள் என்ன சொல்ல போகிறார் பார்க்கலாம். இது வந்து தாதி குல்சார் அவர்கள் சூட்சும வதனத்திற்கு சென்று அங்கு பாபாவும் சரி மம்மாவும் சரி என்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த செய்தியை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார்.